ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல் சீடை பண்ணியிருக்கிறேன். உப்பு சீடை, அதோட வெள்ளை சீடை. இது உப்பு சீடை பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதோட நான் இங்கே வெள்ளை சீடையும் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நல்லா கூல் பண்ணிட்டு இதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் நான் இங்கே 1 கப் அளவுக்கு அரிசி மாவை போட்டுருக்கிறேன். இதையும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்து இது கூல் ஆகிறதுக்குன்னு விடலாம். இப்போது ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அரிசி மாவை நல்லா ஜாடி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி அப்புறம்தான் ஜாடியை பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஜாடியை செஞ்சுட்டு இப்போது உளுந்த பருப்பையும் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா ஜாடி செய்யணும். பாருங்கள் இந்த மாதிரி ஜாடி பண்ணிவிட்டு நான் இங்கே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளை போட்டுக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளை வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அதோட தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நான் இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் கோகோனட்டு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நெய்யை போட்டுக்கிறேன். பட்டரையும் ஆட் பண்ணலாம், அது ஆப்ஷனலு. இப்போது அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் செய்யணும். பாருங்கள் இது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணியை போட்டு மாவை பிசையணும். இந்த விரலாலேயே பிசையணும், நல்லா நீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மெலிசாக பிசையணும். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா விரலாலேயே நல்லா டோகை தயார் பண்ணணும். பாருங்கள் எங்களோட டோக் தயாராக இருக்குது. இப்போது அதில் கொஞ்சோண்டு மாவை எடுத்து ஒரு சின்ன பால் சைஸில் ரோல் பண்ணிட்டு நாங்கள் ஒவ்வொன்றா வைக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணிட்டு வச்சுட்டு ஒரு சின்ன பால் சைஸில் ஒரு டூத் பிக் எடுத்து குத்தணும். ஏன்னா இது வெடிக்கக்கூடாது இல்லையா, அதனால் இந்த சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ட்ரிக்கு. இந்த மாதிரி டூத் பிக்கில் குத்தி வச்சிட்டோன்னா நாங்கள் இதை ஃப்ரை பண்ணும்போது வெடிக்காது. இப்போது நான் இங்கே ஃப்ரை பண்ண போகிறேன். லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும், நினைவில் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு நிதானமாக ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துட்டு இருக்குது. கிராக்கர்ஸ் வரணும், கிராக்கர்ஸ் வந்தால் தான் சீடை வடிக்காது. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் எங்களோட உப்பு சீடை தயாராகிடும். இந்த கோகுலாஷ்டமிக்கு ரொம்ப பொருத்தமானது. இப்போ வெள்ளை சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். இது கூலானதும் இது பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இதையும் 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்தால் போதும். இது நல்லா கூலாகிற வரைக்கும் வைக்கணும். அப்போ தான் இதை ஜாடி செய்யணும். இப்போது நல்லா வறுத்துருக்கிறேன். இப்போ இதை கூலாகிறதுக்குன்னு விடலாம். இப்போ கூலானதும் நான் இங்கே ஜாடி செய்ய போகிறேன். நல்லா ஜாடி செஞ்சதும் நான் இங்கே உளுந்த பருப்பையும் பவுடர் பண்ணிட்டு அதையும் ஜாடி செய்ய போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி போட்டு ஜாடி செய்யணும். உப்பு சீடை வெள்ளை சீடை ரெண்டும் ஒரே மாதிரி, ஆனால் கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான். இப்போ நான் இங்கே ஏலக்காவை பொடி பண்ணிட்டு போடுறேன். அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள், 1 ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர், கொஞ்சோண்டு உப்பு, பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அதோட நான் இங்கே நெய்யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு வெல்லம் போடுறேன். பாருங்கள் இது லிக்விட் ஜாகரி. நீங்கள் வேணும்னா இதே 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு கரைச்சியும் போடலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணியை போட்டு நாங்கள் இங்கே மாவை தயார் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி விரலாலேயே நல்லா டோகை தயார் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா டோக் தயார் பண்ணிட்டு சீடையை செய்ய போகலாம். பாருங்கள் டோகை தயாராகிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாகவே மாவை எடுத்து
சின்ன சின்னதாக உருண்டையை பண்ணி வைக்கலாம். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டையை பண்ணிட்டு வைக்கலாம். பாருங்கள், எல்லா உருண்டையும் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது டூத் பிக்கில் நான் இங்கே குத்தி விட போகிறேன். ஏன்னா இந்த சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒன்று சின்ன ட்ரிக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நல்லா டூத் பிக்கில் குத்தி விட்டோன்னா அதுவே போதும். இப்போது காஞ்ச எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகலாம். பாருங்கள், சூடாக நிறையா இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா எங்களோட வெள்ளை சீடை தயாராகிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கோகுலாஷ்டமிக்குன்னு செய்வோம். கிருஷ்ணனுக்கு பிடிச்ச உணவு. வெல்லம் சீடை, உப்பு சீடை வெடிக்குன்னு சீடை செய்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இந்த ட்ரிக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா சீடை வெடிக்காது. அதனால் இந்த ட்ரிக்கை வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த வாட்டி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி உங்களுக்கு நலம் தரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பாய்.